உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஆதார் கார்டை இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சில பேர் இணைச்சிருப்பீங்க, சில பேர் இப்ப எனக்கு சொல்லியிருப்பாங்க, பேங்க்ல நீங்க உங்களுடைய ஆதார் காப்பி விடணும், பிளஸ் நீங்க ஒரு லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஒரு காப்பி ஜெராக்ஸ் கொடுத்தாவே போதும், உங்களுடைய அக்கௌண்ட்ல இணைச்சிடுவாங்க. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்குறாங்க இல்லையா, அவங்களா இருக்கட்டும், இந்த பிஎம் கிஷான் இந்த விவசாயிகளுக்கு வரக்கூடிய நலத்திட்டங்களுக்கான பணமா இருக்கட்டும், இல்ல ஸ்காலர்ஷிப் அமௌண்டா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஆதார் சீட்ல இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. சரி, நீங்க எந்த அக்கௌண்ட்ல இணைச்சிருக்கீங்க அப்படிங்கறத ஆன்லைன்ல செக் பண்றது எப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஆனா 2-3 பேங்க் நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்திருப்பீங்க, அதுல எந்த அக்கௌண்ட்ல இணைஞ்சிருக்கீங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கும் போது, நீங்க மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம், இல்ல பிஎம் கிஷானா இருக்கலாம், இல்ல ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் எதுவே வேணாலும் இருக்கலாம். நீங்க அப்ளை பண்ணும் போது ஒரு அக்கௌண்ட் கொடுத்திருந்திருப்பீங்க, ஆனா உங்களுக்கு பணம் வரது என்னமோ வேற வேற அக்கௌண்ட்டுக்கு வரும். உங்களோட அக்கௌண்டா தான் இருக்கும், பட் வேற அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்க அந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கவே மாட்டீங்க. அது எதனால அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் எந்த பேங்க்ல சிடியா இருக்கோ, அதாவது இணைக்கப்பட்டிருக்கோ, அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் செலுத்தப்படும். இப்போ நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். சரி, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன இணைச்சிருக்கீங்க, எந்த பேங்க்ல எந்தெந்த பேங்க்ல உங்க ஆதார் கார்டு இணைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அடுத்தது நீங்க பேங்க் அக்கௌண்ட் எப்படி மாத்துறங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இணையதளத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டவுன்லோட் பண்ற ஆப்ஷனுக்கும் அப்டேட் பண்ற ஆப்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலயும் நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட் சீலிங் இருக்கிறத செக் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. லாகின்ங்கிறத கொடுத்துட்டு 3 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கு பிறகு கீழே கொடுத்திருக்க கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஆதார்ல நினைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், 6 டிஜிட்ல இருக்கும். அந்த ஓடிபியை அப்படிங்க டைப் பண்ணிக்கோங்க. லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கீழே சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய ஆதார் எந்த பேங்க்ல இணைஞ்சிருக்கு, பிளஸ் லாஸ்டா எப்ப அப்டேட் ஆனது அப்படிங்கிற வரைக்கும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆக்டிவேட்டுங்கிறது இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஆதார் கார்டு இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இது ஒரு வகையா நம்ம செக் பண்ற ப்ராசஸ். இப்போ ரீசெண்டா ஒரு நியூ சர்வர் அப்டேட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த பேங்க் சீடிங் செக் பண்றதுக்காக. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், mpci.org.in அப்படிங்கிற அந்த வெப்சைட். இதுல கன்சியூமர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் பேஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே பேஜ் இருக்கும், அடுத்த பேஜ் ரீவரத் ஆகாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல செகண்டா கொடுத்திருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய சிஸ்டத்தை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நான் சொல்ற ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்க. கன்சியூமர் பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கெட் ஆதார் மேப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல உங்களுடைய என்டர் யுவர் ஆதார் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு பிறகு என்டர் யுவர் கேப்சா அப்படிங்கிற இடத்துல மேல கொடுத்திருக்க கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை அப்படியே டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ஸ்டேட்டஸ் ஃபுல்லா வந்திருக்கும். இதுல எந்த பேங்க்ல இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், லாஸ்டா எப்ப அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும், எந்த பர்பஸ்க்காக மேப்பிங் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இங்க டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்க செக் பண்ணிக்கலாம்.
மேக்சிமம் வந்து இப்போ நம்ம செகண்ட் பேஸ்ல இருக்க சர்வர்லையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா இதை அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க்ல இணைஞ்சிருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பேங்க்ல ஆதார் கார்டு இணையாம இருக்கு அப்படின்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க உங்களுடைய ஆதார் கார்டை இணைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்ல நேரா போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஒரு காப்பி ஜெராக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்புக் ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்புக் பிளஸ் ஆதார் கார்டு ஒரு காப்பி ஜெராக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 1 or 2 daysல உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆதாரை மேப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது ஆதார் சீட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஆதாரை வந்து சீட் பண்ற ப்ராசஸ். சில பேர் வந்து ஆன்லைன்ல எப்படி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல ஆதாரை சீட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. நீங்க தவறுதலா ஏதாவது ஒரு வெப்சைட்ல உங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்து இல்ல யாராவது சொல்ற அறிவுரையை கேட்டு தவறுதலா எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க உங்களுடைய ஆதார் கார்டுல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஆதாரை இணைக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் உங்களுடைய நியரஸ்ட் பேங்க்ல போயிட்டு பாஸ்புக் ஆதார் கார்டு 2 ஜெராக்ஸ் கொடுத்து இணைக்க சொல்றது மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன்.